இன்றைய தினத்திலே பயங்கரமாக இருக்கிற கணவன் மனைவியை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த கணவர் யாருன்னா இன்னும் கொஞ்ச நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ஒரு அழுமூஞ்சி கணவன். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற விஷயம், அழுமூஞ்சி கணவனுக்கு நாய் சாவு. அது எப்படி நடந்தது? எதற்காக இந்த அழுமூஞ்சி கணவன் கடைசியில நாய் சாகிற மாதிரி செத்தான்? இந்த வார்த்தையை சொன்னா உங்களை சில பேர் பயப்பட்டாலும் பயப்படுவீங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 16வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து இந்த அழுமூஞ்சி கணவனை குறித்து நாம தெரிந்து கொள்ளலாம். வாங்க கவனிங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்து அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். இந்த பகுதியிலே ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவினுடைய பெயர் என்பதை இப்பொழுது பார்த்தோம். ஆகாப் என்கின்ற ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். உம்ரி என்கிற பெயருடைய ஒரு ராஜாவின் ஆட்சி காலத்திற்கு பிறகு அந்த உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். பைபிள் என்ன சொல்லுகிறது? நேபாத்தின் குமாரனாகிய 31வது வசனம், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல். கவனிங்க, பாவ காரியங்களிலே நடப்பதென்பது சொற்ப காரியம் என்று நினைத்தது போல. பாவம் செய்வது ரொம்ப சுலபமானது நினைச்சு பாவ காரியங்களை செய்வது என்பது ரொம்ப ஈஸியா இருந்தது ஆகாபுக்கு. என்று நம்மில் கூட சில பேர் தவறுகளை ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு போயிடுறாங்க. பொய்களை கூட ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏமாத்துற வேலையை ரொம்ப சுலபமா செஞ்சிடறாங்க. அவர்கள் பெண்களை ரொம்ப ஈஸியா விழ வச்சிடறாங்க. பையன்களோட மனசை ரொம்ப ஈஸியா கவர்ந்துடுறாங்க. குடும்பங்களை ரொம்ப ஈஸியா கொலைச்சிடுறாங்க. பணத்தையும் கூட ஈஸியாக சம்பாதித்துக் கொள்கிறார்கள். தயவு செஞ்சு கவனிக்கணும், பைபிள்ல கூட சில மனிதர்கள் ரொம்ப ஈஸியாவே சில பணிகளை செய்தார்கள். உதாரணத்துக்கு காயின், டேய் தம்பி வாடா வயலுக்கு போயிட்டு வரலாம் என்று அழைத்த போது பாவம் அண்ணன் அழைக்கிறான் என்று சொல்லி தம்பியான ஆபேல் அண்ணனோடு கூட போகிறான். என்ன விஷயம் வர சொன்னீங்க என்று சொல்லி கேட்டானோ இல்லையோ, திடீரென்று அவன் மீது பாய்ந்து காயின் ஆபேலை கொலை செய்து விட்டான். இது சொந்த தம்பிய, ஒரு நல்ல பையனை, ஒரு நீதிமான எவ்வளவு சுலபமா கொண்டுட்டான் பாருங்களேன். வாடா அப்படியே நாம வயலுக்கு போயிட்டு வரலாம் வா, அப்படியே அதை வரனான்னு சொல்லி வேக வேகமாக புறப்பட்டு வந்தான். வயலுக்கு போனார்கள். அவனை அங்கே கொன்று விட்டான். அவ்வளவு ஈஸியா கொலை பண்றது அவ்வளவு ஈஸியாங்க. எனக்கு தெரிந்த ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறார், டிஎஸ்பி கேடர். எனக்கு நல்ல அறிமுகமானவர். அவர் தன்னுடைய போலீஸ் ஜீப்ல தான் போய்கிட்டு இருந்தாரு. பேங்குக்கு சென்று அவங்க சிஸ்டர் கூட போன்ல பேசியிருக்காரு. இதமா வந்துட்டு இருக்கேன், எடுத்துட்டு தாமா வரேன். அந்த 5 லட்சம் ரூபாய் கேஷ பேங்குக்கு போய் எடுத்துட்டு தான் அங்க வரேன், நீ அங்கேயே வெயிட் பண்ணு என்று சொன்னார். கவனிங்க, தொடர்ந்து பேங்குக்குள்ள போய் அந்த கேஷ வித்ட்ரா பண்ணிட்டு வந்து ஜீப்ல ஏறிக்கு வந்துட்டாரு. டிரைவர் அந்த ஜீப் ஓட்டிக்கிட்டே இருக்காரு. இடையில யாரோ வந்து கையை நீட்டி வண்டியை நிறுத்த சொன்னாங்க. அந்த டிஎஸ்பியோட ஜீப் டிரைவர் வண்டியை நிறுத்தின உடனே எதுக்காக நிறுத்தினு அவரு கேட்டாரு. சார் அவன் என் ஃப்ரெண்டு தான் சார், வழியில அவனை டிராப் பண்ணலாமா சார் கேட்டப்ப சரி பரவாயில்ல ஏத்திக்கன்னு சொல்லி அவர் உட்கார வச்சிட்டாங்க பின்னால. அதுக்கப்புறம் எனக்கு போன் வந்தது,
டிஎஸ்பியை கொன்னுட்டாங்க அப்படின்னு. எனது போலீஸ் ஆபீசரை கொன்னுட்டாங்களா? என்ன நடந்தது? யாரோ மர்டர் பண்ணிட்டாங்களா? பின்னாலதான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது. போன்ல சிஸ்டர் கூட பேசிட்டே போயிருக்காரு. இதான் வந்துட்டு இருக்கேன், பேங்குக்கு தான் போறேன், பணம் எடுத்துட்டு வந்துடுறேன், 5 lakhs எவ்வளவுங்க, அதை எடுத்துட்டு வந்துடுறமா என்று பேசுவது இந்த டிரைவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவர் பேங்குக்கு போனதும் இவன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வர வச்சு, ஜீப்ல ஏத்துற, நீ பின்னால ஏறி உட்காந்துக்கோ, பின்னால இருந்து ஒரு டவல போட்டு அப்படியே கழுத்துல போட்டு நல்லா அப்படியே இறுக்கிடு, மூச்சு விட முடியாம செத்து போயிடுவாரு. இந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம ஓடி போயிடலாம், யாருக்கும் தெரியாம ஒரு பாடி எங்கேயாவது போட்டு வச்சிடலாம். பாருங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்காக ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த துன்மார்க்கர்கள் கொண்டு போட்டாங்க. அவ்வளவு சுலபமாவா? அவ்வளவு ஈஸியாவா? எஸ், 50,000 ரூபாய் கொடுத்தா ஒரு உயிர் எடுக்கிறவங்க இன்னைக்கு நம்மளை சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சுலபமாயிடுச்சுங்க ஒரு உயிர் எடுக்கிறதுங்கிறது. பைபிளிலும் எழுதப்பட்டிருக்கிறது, பாவ காரியங்களை செய்வதென்பது சொற்ப காரியம் என்று. அந்த ஆகாப் எப்படிப்பட்டவனை, பேர்பட்ட பாவ காரியத்தையும் ஈஸியாக செய்துவிட்டு போகிறவன். அதேபோல யோசேப்பை அவனுடைய தகப்பன் மிகவும் நேசித்து யோசேப்பு நீதியாக வாழ்கிறான் என்று, தலைவனுக்குரிய குணங்கள் எல்லாம் அவனுக்குள் இருக்கிறது என்று ஒரு நீள் வருண அங்கியை தைத்துக் கொடுத்தான். அதை கண்ட மீதமுள்ள சகோதரர்களுக்கு மிகுந்த பொறாமை உண்டாயிற்று. அந்த சமயத்தில் அவங்க அப்பா அழைச்சு, யோசேப்பு, உன் அண்ணன் எல்லாம் ஆடு மேய்க்க போனாங்க, அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா, ரொம்ப நாளாச்சு, போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு என்று சொன்ன போது, யோசேப்பு பாவம் தன் அண்ணன்மார் எங்க இருக்காங்கன்னு தேடி 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 போனப்ப அண்ணன்மாரே தான் யோசேப்பினுடைய கை கால்களை கட்டி ஒரு குடியில தூக்கி போட்டுட்டாங்க. இதற்கிடையில எகிப்து தேசத்திற்கு போகிற வணிகர்களை பார்த்தபோது சொந்த அண்ணன்மார் சில வெள்ளிக்காசுகளுக்காக, சுமார் 20 வெள்ளிக்காசுகளுக்காக யோசேப்பை விற்று போட்டு விட்டார்கள். எனது 20 காசுக்கு தம்பியை வித்துருவீங்களா? சொந்த தம்பி எப்படிங்க விற்க முடியும்? ஈஸியா அன்னைக்கு வித்து போட்டுட்டாங்க. தம்பி எங்கடா அப்படின்னப்ப, டாடி எங்களுக்கு என்ன தெரியும் என்கிறதை போல. ஆனா நாங்க ஒரு அங்கிய கண்டெடுத்தோம் அப்படின்னு அவங்க ரத்தத்தால் நனைக்கப்பட்ட யோசேப்பின் ஆடையை கொண்டு வந்து யாக்கோபிடத்துல காண்பிக்கிறாங்க. அப்பொழுது யாக்கோபு அந்த அங்கியை கொண்டு விட்டான். அந்த அங்கி யாருடையது? யோசேப்பினுடையது. ரத்தத்தால் நனைந்திருந்தபடியினால யாக்கோபு என்ன புரிந்து கொள்ளுகிறான்? என் குமாரனாகிய யோசேப்பு ஏதோ மிருக ஜீவனால் கொல்லப்பட்டு விட்டான், ஐயோ என்று பதைத்த அந்த தந்தை அழுகிற வேளையில் அந்த துன்மார்க்கர்களுக்கு இழகலங்க. ஐயோ, டாடி வாயில வயித்துல அடிச்சுட்டு பயங்கரமா அழறாரு, உண்மையை சொல்லிடலாம், டாடி அழாதீங்க, தம்பி யோசேப்பு உயிரோடு தான் இருக்கான் டாடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த தந்தையினுடைய ஆத்மா கொஞ்சம் அமைதியா இருக்குமே என்று நினைக்கவே இல்லைங்க. அவங்க அழ வைத்து பார்த்தார்கள். சொந்த தகப்பனை அழ வைப்பது அவ்வளவு சுலபமா? அவளோட கூட விபச்சாரம் செய்து விட்டான், அவ்வளவு ஈஸியா? சேவகனின் மனைவியை தன் வீட்டிற்கு அழைத்து விபச்சாரம் செய்வது என்பது அவ்வளவு ஈஸியாங்க. நீதியாய், உண்மையாய், உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சேவகனின் மனைவியை தன் வீட்டுக்கு வரவழைத்து விபச்சாரம் செய்வது அவ்வளவு ஈஸியாக அந்த பாவத்தை செய்தான் தாவீது. ஆனால் அதற்கான விலையை மாத்திரம் நீண்ட நெடுங்காலமாய் அவன் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருந்தது. ஈஸியாக விபச்சாரம் செய்வது, ஈஸியாக பாவம் செய்து விடுவது. அது மாத்திரமல்ல, இந்த ஆகாபுக்கு ஒரு திராட்சை தோட்டத்தின் மீது ஆசை வந்து விட்டது. அதை கொஞ்ச நேரத்தில் நான் விவரமாக விளக்குகிறேன். அந்த திராட்சை தோட்டத்தின் மீது ஆசை வந்த போது, ராஜாவல்லவா, அதை அபகரித்து விடலாம் என்று எண்ணினான். அதை அபகரிப்பதற்கு முன்பு அதன் எஜமானனை வர சொன்னான். உன்னுடைய திராட்சை தோட்டம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, எனக்கு தந்துவிடு. அந்த ஏழை குடியானவன் என்ன சொல்லுகிறான்? ராஜா, அந்த திராட்சை தோட்டத்தை நான் சம்பாதித்து வாங்கி இருப்பேன் என்றால் நான் கட்டாயம் தந்திருப்பேன். ஆனால் அது என்னுடைய முன்னோர்கள், அதாவது என்னுடைய முன்னோர்களுடைய நிலம். அது பைபிள்ல என்ன இருக்கிறது என்றால், முன்னோர்களின் நிலத்தை எல்லாம் விற்பது என்பது கூடாது, அதை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். ராஜா, அது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு தந்தது என்பதனால நான் அதை விற்க கூடாது, விற்க மாட்டேன் என்று சொன்னபோது, ஆகாபும் ஆகாபினுடைய மனைவியான ஏசபேலும் ஈஸியாக அவனை கொண்டு போட்டுட்டாங்க. திராட்சை தோட்டத்துக்காக அநியாயமா ஈஸியா கொண்டுட்டாங்க. நாட்களிலும் எத்தனையோ மர்டர்ஸ் நடக்குது இல்லையா?
சொத்துக்காக, இடத்துக்காக, வயலுக்காக ஈஸியாக உயிரை எடுத்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அன்று பிறந்தாராம். ஞானிகள் வந்து ஏரோதனிடத்திலே கேட்டார்கள், யூதாவின் ராஜா எங்கே என்று. என்னது, நான் ராஜாவாக இருக்கும்போது இன்னொரு ராஜா பிறப்பதா? அது நடக்கக்கூடாது. ராஜா, நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நாங்க கீழ் திசையிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். இந்த நட்சத்திரம் உதித்த போதே நாங்கள் புரிந்து கொண்டோம், ராஜா பிறந்திருக்கிறார், ராஜாவின் ராஜா, யூதருக்கு ராஜா பிறந்து விட்டார் என்பதை குறிக்கத்தான் அந்த நட்சத்திரம் உதித்தது. ராஜாதி ராஜா பிறக்கும் போதுதான், இன்னும் சொன்னால் உலக ரட்சகர் பிறக்கும் போதுதான் அந்த நட்சத்திரம் உதிக்கும் என்று எங்கள் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த நட்சத்திரம் உதித்திருக்கிறது என்றால் கட்டாயம் மகாராஜா பிறந்து விட்டார். எங்கே அவர்? சரி, அந்த நட்சத்திரத்தை பார்த்து எவ்வளவு காலம் ஆச்சு? சுமார் 2 வருடங்கள் ஆயிற்று அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதாங்க. அந்த ராஜா துன்மார்க்கன் ஒரு கட்டளை கொடுக்கிறான். என்னவென்று, 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை, பச்சை குழந்தைகள் எல்லோரையும் கொன்று போட்டு விடுங்கள். இந்த நாட்களிலே இரத்த வெள்ளம். எந்த கிராமத்தில் பார்த்தாலும் 2 வயதுக்குட்பட்ட பச்சை குழந்தைகள் எல்லாம் கொன்றார்கள் துன்மார்க்கர்கள். யாரு? ஏரோதுவினால். அவ்வளவு சுலபமா